பரிசுத்தாத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன். ஆதியாகமம் புத்தகத்தை இந்த காலை நாட்களில் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளுக்கான வேத பகுதி 32ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம். ஆளுக்கு 5-6 வசனங்களாக வாசித்துக் கொண்டு வரலாம். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். பின்பு யாக்கோபு ஏதோம் சீமையாகிய சேயீர் தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவின் இடத்திற்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து, நீங்கள் என் ஆண்டவனாகிய ஏசாவின் இடத்தில் போய், நான் இதுவரைக்கும் லாபானிடத்தில் தங்கியிருந்தேன் என்றும் எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகள் உண்டென்றும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும் உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொல்ல சொன்னான் என்று சொல்லும்படி கட்டளை கொடுத்து தனக்கு முன்னாக அவர்களை அனுப்பினார். அந்த ஆட்கள் யாக்கோபின் இடத்திற்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவின் இடத்திற்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்திலிருந்து ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து, ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக் கொள்ள இடம் உண்டு என்றான். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்பியும் அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெரிது பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினைகளிலே தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கடாக்களையும் 200 செம்மறியாடுகளையும் 20 ஆட்டுக்கடாக்களையும் பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் 40 கடாரிகளையும் 10 காளைகளையும் 20 கோழிகை கழுதைகளையும் 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து வேலைக்காரர் கையில் ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாக ஒப்புவித்து, நீங்கள் மந்தைக்கு முன்னும் பின்னுமாக இடமிட்டு எனக்கு முன்னாக ஓட்டிக்கொண்டு போங்கள் என்று தன் வேலைக்காரருக்கு சொல்லி, முன்னே போகிறவனை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா உனக்கு எதிர்பட்டு, நீ யாருடையவன், எங்கே போகிறாய், உனக்கு முன் போகிற மந்தை யாருடையது என்று உன்னை கேட்டார். நீ, இது உமது அடியானாகிய யாக்கோபுடையது, இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி, இதோ அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல் என்றான். 2ஆம் 3ஆம் வேலைக்காரனையும் மந்தைகளின் பின்னாலே போகிற அனைவரையும் நோக்கி, நீங்களும் ஏசாவை போது இந்த பிரகாரமாக அவனோடே சொல்லி, இதோ உமது அடியானாகிய யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்றும் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். பின்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி கொண்டு பின்பு அவன்
பார்ப்பேன். அப்பொழுது ஒருவேளை என் பேரில் தயவாயிருப்பான் என்றான். அந்தபடியே வெகுமதி அவனுக்கு முன் போயிற்று. அவனோ அன்று ராத்திரி பாளையத்திலே தங்கி ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாக்கோபு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களை சேர்ந்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். அப்போது யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடிய மளவும் அவனோடே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். அவர் யாக்கோபுடைய தொடை சந்து நரம்பை தொட்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடை சந்து நரம்பை புசிக்கிறதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்றைய தினத்திலே எப்படி யாக்கோபு லாபானை விட்டு தன்னுடைய மனைவிகளையும் தன்னுடைய பிள்ளைகளையும் தனக்கும் தான் சம்பாதித்த ஆடுகளையும் அழைத்து கொண்டு சொல்லாமல் திருட்டளவாக புறப்பட்டான். இதை 3 நாள் கழித்து அறிந்த லாபான் அவனுடைய சகோதரரை அழைத்து கொண்டு பின்னாலே துரத்தி கொண்டு வருகிறான். 7வது நாளிலே அவர்கள் ஒரு இடத்துல சந்திக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்குள் பேச்சுவார்த்தை நடக்கிறது. குறிப்பாக யாக்கோபு தன்னுடைய 2 மனைவிகளையும் அழைத்து எப்படி அவருடைய தகப்பனார் அல்லது மாமனார் லாபான் எப்படி கூலியை சம்பளத்தை மாற்றினார் என்பதை எல்லாம் சொல்லி மனைவிகளை கன்வின்ஸ் பண்ணிட்டு அப்புறம் பயணத்தை தொடர்கிறதை நாம் பார்க்கிறோம். லாபான் வந்ததும் லாபானுக்கும் யாக்கோபுக்கும் மத்தியிலே பேச்சுவார்த்தை நடக்கிறது. பிறகு இருவரும் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். சமாதானமாக யாக்கோபையும் அவனுடைய பிள்ளைகளையும் மனைவிகளையும் லாபான் போக விடுகிறான். கர்த்தர் லாபானுக்கு கனவிலே தோன்றி, யாக்கோபினிடத்திலே நீ நல்லதை மாத்திரம் பேச வேண்டும், தவறானதொன்றை தீங்கு ஒன்றை நீ யாக்கோபுக்கு இழைக்கக்கூடாது என்று லாபானை கர்த்தர் எச்சரித்ததாக நாம் நேற்றைய தினத்திலே பார்த்தோம். பிறகு லாபான் அதிகாலமே எழுந்திருந்து அவனுடைய யாக்கோபனுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் யாக்கோபையும் ஆசீர்வதித்து அனுப்பி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு வழியாக மாமனார் வீட்டு பிரச்சனை தீர்ந்தது, சால்வ் ஆயிடுச்சு. யாக்கோபனுடைய நிலைமையை பாருங்க. இங்க நிற்கிறான், பின்னால மாமனார் துரத்தின்னு வந்தான், இங்க நிற்கிறான். எதிர்கா 20 வருஷத்துக்கு முன்னால ஏமாற்றின சகோதரன் வந்து தன்னை கொன்று போடுவானோ என்கின்ற பயம். 2 வீட்டுல ஒரு வீடு நம்மளுக்கு என்னவா இருக்கணும்? பாதுகாப்பா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஆமா தானே? எங்கன்னா ஓடி ஒழிஞ்சிக்கிறதுக்கு. பிறந்த வீட்டுல பிரச்சனைனா புகுந்த வீட்டுல கொஞ்சம் அப்படி தலை சாச்சிக்கலாம். புகுந்த வீட்டுல பிரச்சனைனா பிறந்த வீட்டுல கொஞ்சம் தலை. 2 இடத்துலயும் பகைனா 2 இடத்துலயும் பகைனா
தன் மனைவி பிள்ளைகளை தான் சம்பாதித்த ஆடு மாடுகளை கூட்டிக் கொண்டு வருகிறதினாலே லாபானுக்கு கோபம், அவன் துரத்தி கொண்டு வருகிறான். எப்படியோ ஆண்டவர் தலையிட்டார், அவனை சமாதானப்படுத்தி அனுப்பிவிட்டார். இப்போ இன்னொரு பிரச்சனை காத்து கொண்டு இருக்கிறது. அது என்னவென்றால், இவனுடைய சகோதரனை சந்திக்க வேண்டும். 20 வருஷத்துக்கு முன்னால ஏமாத்திட்டு வந்த சகோதரன் என்ன பண்றான்? யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டார். ஏதோ சீமையாகிய சேயர் தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனிடத்திற்கு ஆட்களை அழைப்பித்து, எனாட்டவனாகிய என் சகோதரனாகிய ஏசாவினிடத்திலே போய், இவ்வளவு நாள் நான் லாபானிடத்திலே தங்கியிருந்தேன், எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடு மாடுகளும் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் உண்டு, உம்மை சந்திக்க நான் வருகிறேன் என்று என் சகோதரனாகிய ஏசாவுக்கு சொல்லுங்கள் என்று ஆட்களை அனுப்பினார். இந்த ஆட்கள் வேகமாய் போனார்கள், ஏசாவை சந்தித்தார்கள். உங்களை சந்திக்க யாக்கோபு வருகிறான் என்று சொன்னார்கள். உடனே ஏசா எழுந்தால் 400 பேரை கூட்டிக் கொண்டான், எதிராக புறப்பட்டு வருகிறார். போன வேகத்திலே இவர்கள் திரும்பி வந்து, உம்முடைய சகோதரர் உம்மை சந்திக்க 400 பேரோடு வருகிறார்கள் என்று சொல்லிவிட்டார். கேட்டதும் யாக்கோபுக்கு பயம் வந்துவிட்டது. 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து, கவனிங்க, யாக்கோபு இப்படி அப்படி ரெண்டுமே, அதுனா இப்படி அப்படி, நம்ம கூட அப்படித்தான். அது இன்னைக்கு முடியறதுக்குள்ள பார்க்கலாம். ஒரு பக்கம் ஜெபம் பண்ணுவான், இன்னொரு பக்கம் he will plan, he will devise a plan, ஒரு திட்டத்தை போடுவான். இவனுடைய திட்டம் என்னன்னா, 2ஆ பிரிச்சுட்டான். அவங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் 2ஆ பிரிச்சுட்டான். ஒண்ணுக்கும் இன்னொன்னுக்கு இடைவெளி வச்சுட்டான். ஒருவேளை ஏசா கோமா வந்து முன்னால இருந்து எல்லாத்தையும் அழிச்சு போட்டா, இப்படி பின்னால இருந்து என்ன பண்ணிடலாம், இன்னொரு பாதியை கூட்டு தப்பிச்சுன்னு ஓடிடலாம். இது இவனுடைய பிளான். இப்போ ஜெபம் பண்றான். இவங்க கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி, இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் என்ன தெரியுமா? தங்களால முடியாத ஒரு நிலைமை வர்றப்போ, அடுத்து என்ன செய்யுதுன்னு தெரியாத ஒரு நிலைமை வர்றப்போ ஜெபம் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு என்ன தெரியும்? யுக்தி தெரியும். தப்பிச்சுக்கிறதுக்கு வழி என்னன்றதை இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கும் இவங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, பிரச்சனை வர்றப்போ நம்ம என்ன பண்றது இல்ல, ஜெபம் பண்றது இல்லை. ஏன்னா ஜெபம்னு அன்புள்ள ஆண்டவரே, அப்பா ஆசீர்வதி, அம்மா ஆசீர்வதி, ஆயா ஆசீர்வதி, தாத்தா ஆசீர்வதி, சாப்பாடு கொடு, துணிமணி கொடுன்னு ஆயிடுச்சு. நம்ம ஜெபம்லாம் லிஸ்ட் கொடுக்குறது ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே இதை செய்ய, அதை செய்ய, அதை செய்யுது. ஆனா பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை ஆண்டவரிடத்துல கொண்டு போக தவறி விடுகிறோம். என்ன காரணம் உண்மையாக கண்டுபிடிக்க முடியல நம்மளால. ஏன் ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயத்தை எடுத்துன்னு போக மாட்டோம்? ஏன் ஆண்டவருக்கு சொல்ல மாட்டோம்? இவர்கள் அப்படி அல்ல, ஆண்டவரிடத்துல கொண்டு போனார்கள் பிரச்சனை. யாக்கோபு ஜெபம் பண்றான், என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேன்னு பார்க்கிறேன்ல. நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது 2 பரிவாரங்கள் உடையவனானேன். கோலும் கையுமா தான் போனையா, ஒண்ணுமே இல்லாம போனேன். 2 பரிவாரங்களை நீர் எனக்கு கொடுத்தீர். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் என் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மகளை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். ஜெபத்துல ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நினைப்பூட்டுகிறான். அப்போ அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளால இப்ப யாக்கோபுக்கு கிஃப்ட் பிக்ஸ் பண்றான்.
யாக்கோபு ஏசாவுக்கு என்ன கொடுக்குறான்? 10 மந்தை. எத்தனை மந்தை? ஒவ்வொரு மந்தையும் நிறுத்தி முன்னால ஒரு மந்தை, அதுக்கு பின்னால ஒரு மேய்ப்பன், கொஞ்சம் இடைவெளி, அதுக்கப்புறம் ஒரு மந்தை, ஒரு மேய்ப்பன், இடைவெளி, ஒரு மந்தை, ஒரு மேய்ப்பன், இடைவெளி, இப்படி 10. என்னென்ன பாருங்க, 200 வெள்ளாடுகள், 20 வெள்ளாட்டு கடாக்கள், 200 செம்மறி ஆடுகள், 20 ஆட்டு கடாக்கள், பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்கள் அவைகளின் குட்டிகள், 40 கடாரிகள், 10 காளைகள், 20 கோழிகை கழுதைகள், 10 கழுதை குட்டிகள். எல்லாத்தையும் பிரிச்சான். ஒவ்வொன்றுக்கும் வேலைக்காரர்களை கொடுத்தான். இந்த 10 மந்தைக்கு பின்னால இடைவெளி வச்சான். ஒவ்வொரு வேலைக்காரர் கையிலும் தனித்தனியாக ஒப்புவித்து என்ன சொன்னா, முன்னா போறோம் பார்த்தேன், நேசா உனக்கு எதிர்பட்டு நீ யாருடையன்னு எங்கே போகிறாய்ன்னு கேட்டா, மந்தை யாருடையதுன்னு கேட்டா, இது உமது அடியானாக யாக்கோபுடையது, இது என் ஆண்டவனாக ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதின்னு சொல்லுங்க. கிஃப்ட் வருதையா? 2ஆம் 3ஆம் வேலைக்கு 10 வேலைக்காரர்களுக்கு அதே சொன்னான். அவனை சாந்தப்படுத்தி கொண்ட பிறகு, அவனை சமாதானப்படுத்தி விட்ட பிறகு, அப்புறம் அவனை சந்திக்கலாம் என்று நினைத்தான். அப்ப நேத்து ஏன் ஜெபம் பண்ண? ஆண்டவரே, என் சகோதரனுடைய ஏசாவுடைய கைக்கு என்னை தப்புவியும் ஆண்டவரே, நீ ஏன் ஜெபம் பண்ண? முடிவுல பார்த்தா எது ஜெயிக்குதுன்னு இந்த பாடத்தினுடைய முடிவிலே நாம் பார்க்க போறோம். 10 வெகுமதிகள், கிஃப்ட்டுங்க மந்தை மந்தையா கேட்டா ஒவ்வொன்றும், ஒட்டகங்கள்லாம் உமக்கு தான், ஆடுகள் எல்லாம் உமக்கு தான், கொலிக்கு கழுதைகள் உமக்கு தான். வேலைக்காரருக்கு, ஐயா யாரு அனுப்பிச்சு வச்சது? உடைய சகோதரனாகிய யாக்கோபு அனுப்பிச்சு வச்சார். இவைகளெல்லாம் பரிசுகளெல்லாம் கொடுத்துட்ட பிறகு என் சகோதரனை நான் சந்திப்பேன், ஒருவேளை அவன் என் பேரிலே தயவாயிருப்பான் என்று சொன்னான். அந்த அதே மாதிரி வெகுமதிகள் முன்னாலே போயிற்று. ராத்திரியில் எழுந்து 2 மனைவிகளையும் மறுமனையாட்டிய வேலைக்காரிகளையும் பிள்ளைகளையும் எல்லாரையும் யாப்போக்கு என்கின்ற ஆற்றின் துறையை கடந்தான். யாப்போக்கு என்கின்ற ஆற்றின் துறையை கடந்தான். எல்லாத்தையும் அந்த இரவிலே கடக்க வச்சுட்டான். எல்லாரையும் முன்னால போக வச்சுட்டான். யாக்கோபு தனித்திருந்து, ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி, ஆண்டவர் இருந்தார். ஒரு புருஷனை போல, ஒரு மனுஷனை போல காட்டிக்கொண்டு வந்தார். இவனுக்கு தெரிஞ்சிருச்சு, போய் அவர் காலை பிடிச்சிக்கணும். இரவெல்லாம் போராடுகிறார், என்னை விடு நான் போகிறது இல்லை, காலை பிடிச்சிக்கணும். ராத்திரி முழுக்க அவனை மேற்கொள்ள முடியல. அந்த அளவுக்கு யாக்கோபு பலசாலியா, அந்த அளவுக்கு பிடியாய் பிடித்துக் கொண்டான். அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுக்கு தொடை சந்தை தொட்டான். ஆண்டவர் என்ன பண்ணார்? தொடை சந்தையில் கை வச்சிட்டார். அதனாலே அது சுலுக்கிற்று. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றான். அவனோ, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். இவனே 200 ஆடு, 10 மந்தைகளை தன் சகோதரனுக்கு என்ன அனுப்பின்கிறான், பரிசா அனுப்பின்கிறான். இவன் ஆண்டவன் காலை வச்சு என்ன பண்றான்? என்னை ஆசீர்வதித்தால் வழிய உன்னை போக விடேன். அதற்கு அவன் பேர் என்னன்னு கேட்டார். யாக்கோபு என்று சொன்னார். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். உடனே யாக்கோபு, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். பேர் சொல்ல. அப்பொழுது யாக்கோபு, தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். தேவனை முகமுகமாய் சந்தித்தேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவன் பெனியேலை கடக்கிற போது சூரியன் உதயமாயிற்று. தடை சந்தை கர்த்தர் தொட்டதினாலே நொண்டி நொண்டி நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் தொடை சந்தை தொட்டபடியினாலே இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் தொடை சந்தையினுடைய நரம்பை ஸ்புசிக்க மாட்டார்கள். சரி, இங்க நம்ம படிக்கிற முடிவில்
யாக்கோபு எப்படி மேற்கொண்டான் என்பதை நாம நாளைக்கு தான் தியானிக்க முடியும். ஒரு பக்கம் ஜெபம், ஆண்டவரை நோக்கி ஒரு அற்புதமான ஜெபம். அதுக்கு அதே நேரத்துல 10 வெகுமதிகள். யாருக்கு? தன் சகோதரன் கோபமாய் இருக்கிற தன் சகோதரனை சாந்தப்படுத்த 10 வெகுமதிகள் வரிசைப்படுத்தப்பட்டது. அந்த 10 வேலைக்காரர்கள் உடைய சகோதரனாகிய யாக்கோபு உமக்கு வெகுமதிகளை அனுப்பியது உமக்கு என்று சொல்லப்பட்டதாக இப்படி அவன் நிறுத்தினான். இங்கே அற்புதமான இந்த அதிகாரத்துல ஒரு பகுதி என்ன என்று சொன்னால், தேவனோடும் மனிதனோடும் இவன் போராடி நமக்கு இந்த உலகத்துல போராட்டம் உண்டு. மனிதரோடும் போராட்டம் உண்டு. எல்லா மனிதரோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எல்லாரையும் நாம் போராடிதான் ஜெயிக்க வேண்டும், போராடிதான் மேற்கொள்ள வேண்டும். எல்லாரும் யாரும் அவளை ஈஸியா விட்டு கொடுத்துறது இல்ல. எல்லாரும் ஒரு ஓட்டப்பந்தயத்துல இருக்கிறோம். எல்லாம் ஒரு மல்யுத்த போட்டியில இருக்கிறோம், குத்து சண்டையில இருக்கிறோம். யாராவது என்ன அடிச்சுட்டு நான் தோத்துறேன் அப்படின்னு இருக்கிறீங்களா? யாருன்னா இருக்கிறீங்களா? அப்படி யாருன்னா ஒருத்தர் இருக்கிறீங்களா? சொல்லுங்க. நான் வாபஸ் வைக்கிறேன், நான் தோத்தறேன். அந்த கடைசி மூச்சு இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவோம்? நின்று போராடுங்க. அது தவறுன்னு சொல்ல, அதான் வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கை. கடைசி நிமிஷம் இருக்கிற வரையில நாம் நின்று போராட வேண்டும். அதுதான் வாழ்க்கை. நமக்கு ஆண்டவர் தேவனோடு மனிதனோடு போராட்டத்தை வைத்தார். இது மாம்சத்துல சில நேரத்துல மாம்சத்துல ஏற்படுகிற போராட்டம். அவ்வளவு சுலபமாக இதை மேற்கொள்ள முடியாது, ஜெயிக்க முடியாது. இன்னொரு போராட்டமும் இருக்கிறது, ஆவிக்குரிய போராட்டம், ஆண்டவரோடு போராடுகிற போராட்டம். ஜபத்துல குறிப்பா ஜபிக்கும் போது எத்தனையோ விண்ணப்பங்களை, எத்தனையோ வேண்டுதல்களை, எத்தனையோ நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவரிடத்துல போராடி சேர்ந்து நாம தெரியப்படுத்துகிறோம். ஏறத்தாழ எல்லா வேலைகளிலும் கர்த்தர் நமக்கு சாதகமாகவே நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. மட்டும் நாம் நிர்மூலமாகாத இருப்பது தேவனுடைய சுத்த. பாருங்க, தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்ட இவனுக்கு கர்த்தர் இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். இந்த பேர் சாதாரணமான பேர் இல்லை. ஆபிரகாம் ஒத்த நாமம், ஒரே பேர். ஈசாக்கு ஒரே பேர். ஆனா இஸ்ரவேல் ஒரு தேசத்தின் பேர். அதாவது தேவனோடும் மனிதனோடும் இவன் போராடி மேற்கொண்டபடியால் இவன் பேரு பிற்காலத்தில் என்னவா மாறுது? ஒரு தேசமாய் மாறுகிறது. இவன் பேரே ஒரு தேசமாய் மாறுகிறது. ஆண்டவர் வச்சார் இவனுக்கு பேர். உன் பேர் என்னப்பா? நான் யாக்கோபு. இதே கேள்வி 20 வருஷத்துக்கு முன்னால அவங்க அப்பா கேட்டாரு. 20 வருஷத்துக்கு முன்னால உன் பேர் என்னப்பா? ஏசா. அப்பாவை ஏமாத்திடலாம். இப்ப ஆண்டவர் கேட்கிறார், உன் பேர் என்னப்பா? யாக்கோபு. யாக்கோபு என்ன வெட்டிடுவான், நான் செத்துவேன், பயமாக்குது. ஐயோ, ஒண்ணுக்கு 4 பொண்டாட்டி 11 பிள்ளைங்க. எப்படி நானு? இனி உன் பேர் யாக்கோபு இல்ல, நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லி அங்கே அவனை கட்ட சொல்லுங்க. அங்கே அவனை கட்ட என்ன பண்ணாரு? அவர் ஆசீர்வதித்து ஒவ்வொருத்தரையும் ஒரு மாதிரி ஆசீர்வதித்தா. இவனை தொட சந்தில கைய வச்சாரு. அன்று முதல் நொண்டி ஆயிட்டான். மரணம் அடைகிற வரையில யாக்கோபு இனி நொண்டி கொண்டு தான் நடக்கிறான். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் அடையாளத்தை இவன் உடம்புல ஆண்டவர் கொடுத்தார். லிம்பிங் கேப்ரியல் ஆயிட்டார். இது நொண்டி நொண்டி நடக்கிறார். யாக்கோபு மாறிட்டார். படுக்கையில பிளாட்டா படுக்க முடியாது. இனிமேல் சாய்ந்து கொண்டுதான் படுக்க வேண்டும். பல ஆண்டுகள் உருண்டோடி இருக்கு. யோசேப்பின் நாட்கள் வருது. படுக்கையில சாய்ந்து உயிர் போக பத்துனுங்கிறாரு. யோசேப்பினுடைய வண்டி வந்துச்சுன்னு கேள்விப்பட்டதும் எந்திரிச்சு உட்காந்துக்கினார். 17 வருஷம் வாழ்ந்தார்.
இப்ப இந்த மனுஷனுடைய வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கை. ஆனா ஒண்ணு, கர்த்தருடைய பாதத்தை பிடித்து கொண்டு அவரை சார்ந்து கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அதனால கர்த்தர் இவருடைய வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக மாற்றி கொடுத்தார். நமக்கு கூட மனிதரோடும் தேவனோடும் போராட்டம் உண்டு. ஆனால் நம்முடைய போராட்டம் நன்மைக்குரியதாக, நல்லதுக்குரியதாக இருக்கட்டும். ஆண்டவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளலாம். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய உம்மை போக விடேன் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்ம என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், ஆசீர்வதிச்சார். உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் என்று சொன்னார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை காலையில் நமக்கு ஆசீர்வதித்து தருவதாக. கண்களில் மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து வாய் தந்து கர்த்தரை சத்தத்தை